Hi viewers, you are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now online classes also available 97909 48610 00974 55772714. Hi, this is Banu. நம்ம வந்து ரஹீம் கே தோஹே பார்த்துட்டு இருக்கோம். வந்து பேஜ் நம்பர் 20th லெசன் வந்து இதுல வந்து poems கொடுத்திருக்காங்க. 194 and 95 பேஜ்ல வந்து அந்த poems உடைய மீனிங்ஸ் சாராம்சம் வந்து கொடுத்திருக்காங்க. வந்து பாவார்த்த கொடுத்திருக்காங்க. வந்து ரஹீம் का जन्म लाहौर अब पाकिस्तानல இருக்குது. வந்து இப்போ வந்து में सन 1556 में हुआ. 1556ல அவர் வந்து பிறந்திருக்காரு. इनका पूरा नाम अब्दुल रहीम खान खाना था और पेर वंदु अब्दुल रहीम खान खाना था. रहीम अरबी फारसी संस्कृत और हिंदी के अच्छे जानकार थे और इन लैंग्वेजेस எல்லாமே நல்லாவே தெரியும் அவருக்கு. इनकी नीति परक उक्तियों पर संस्कृति कवियों की स्पष्ट छाप परिलक्षित होती है. இதுல வந்து அவர் வந்து என்ன கொடுத்திருக்காருன்னா நீதி நமக்கு வந்து போதிச்சிருக்காரு. வந்து அவருடைய poemsல வந்து நீதி அதிகமாக இருக்கும். வந்து रहीम अकबर के नवरत्नों में से एक थे. अकबरोடைய ஆஸ்தான கவியில வந்து இவரும் ஒருத்தர். நவரத்னங்கள்ல இவரும் ஒருத்தர். रहीम की प्रमुख कृतियां रहीम सतसई श्रृंगार सतसई इवर எழுதின புத்தகங்கள் வந்து मदन अष्टक रास पंचाध्यायी रहीम रत्नावली बरवई भाषिक वेद वर्णन ये सभी कृतियां रहीम ग्रंथावली में समाहित हैं. இது எல்லாமே வந்து அவர் எழுதின கதைகள் அவர் எழுதின புத்தகங்கள். प्रस्तुत पाठ में रहीम के नीति परक दोहे दिए गए हैं. இந்த poemல வந்து நமக்கு வந்து நீதி poems வந்து கொடுத்திருக்காங்க. நீதிமொழிகள் கொடுத்திருக்காங்க. poems கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் இது வந்து ஃபர்ஸ்ட் poem வந்து நம்ம வந்து கண்டெஸ்ட் பண்ணனும். வந்து இது poem ஆக நமக்கு வந்து एग्जामல கொடுப்பாங்க. கைர் கூன் கூசி கான்சி बैर प्रीति मदपान रहीमन दाबे ना दबई जानत सकल जहान அப்படின்னு poem கொடுத்திருக்காங்க. रहीम का पूरा नाम अब्दुल रहीम खान खाना है. ये अकबर के नवरत्नों में एक है. இவர் வந்து अकबर नवरत्नங்கள்ல வந்து இவர் ஒருத்தர். வந்து ये मुसलमान होते हुए भी श्री कृष्ण के परम भक्त थे. அவர் முஸ்லிம் ஆனாலும் அவர் வந்து நமக்கு வந்து நிறைய கிருஷ்ணருடைய பக்தர். அவர் வந்து इनकी कृष्ण लीला पढ़कर भक्तगण झूम जाते हैं. அவர் வந்து நிறைய கிருஷ்ணருடைய poems எல்லாமே வந்து அவர் வந்து நிறைய எழுதி இருக்கார். வந்து நிறைய பக்தர்களுக்கு வந்து கொடுத்திருக்காரு. संत कवि रहीम कहते हैं कि இந்த poemல என்னதான் சொல்ல வராருன்னா दुनिया जानती है कि खैरियत खून कौनसी खुशी दुश्मनी प्रेम और मदिरा का नशा छुपाए नहीं छुपता. இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா வந்து எப்பயுமே வந்து இந்த உலகம் வந்து தெரியும். வந்து என்னன்னா எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கிறது துக்கத்தோட இருக்கிறது. அதுக்கு அப்புறமா வந்து என்ன சொல்லிருக்காங்க வந்து துஷ்மணி எதிரிகள் இருப்பாங்க. வந்து அதுக்கு அப்புறமா வந்து குடிகாரர்கள் இருப்பாங்க. வந்து சந்தோஷம் இருக்கும். வந்து அப்புறம் வந்து அன்பு இருக்கும். வந்து எல்லாரும் வந்து இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இங்க இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வந்து रहीमन निज मन की व्यथा मन ही राके गोय सुनी इटलई ही लोग सब बांटी ना लो लाई है कोई. कवि रहीम कहते हैं कि हमें अपने मन की व्यथा को किसी को सुनना नहीं चाहिए. इनका வந்து कवि रहीम कहते हैं कि हमें अपने मन की व्यथा को किसी को सुनना नहीं चाहिए. யாருக்கும் வந்து சொல்லக்கூடாது. வந்து நம்மளுடைய மனசுல இருக்கிற வேதனையை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது. क्योंकि எதனாலனா सुनने वाले मन ही मन खुश होते हैं. மனசுக்குள்ளேயே வந்து சந்தோஷப்படுவாங்க. அடுத்தவங்க கேக்குறவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. और हमारे मजाक उड़ाते हैं. அது தவிர வந்து நம்மள வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கேலி செய்வாங்க. कोई भी हमारे कष्टों को बांट लेने तैयारी नहीं होता. நம்மளுடைய கஷ்டங்களை வந்து யாருமே வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க. வந்து அப்படி சொல்லிட்டு இந்த poem மூலமா சொல்றாரு. இந்த poemமும் வந்து கண்டெஸ்ட் दोहे. नेक्स्ट வந்து
रहीमन देख बड़ेन को लगुना दीजिए डारी जहां काम आवे सुई कहाँ करे तलवारी। ये सुन रहे हैं संत कवि रहीम दास कहते हैं कि हम छोटी वस्तुओं को तुच्छ समझकर इसका तिरस्कार करते हैं। சில சமயங்கள்ல வந்து நிறைய சின்ன சின்ன பொருளா இருக்கும் வந்து அந்த பொருளை வந்து துச்சமாக மதிக்காம இருக்க கூடாது ஏன்னா लेकिन रहीम कहते हैं कि छोटी और बड़ी दोनों प्रकार की वस्तुओं का समान आदर करना चाहिए। சின்ன பொருளா இருந்தாலும் சரி பெரிய பொருளா இருந்தாலும் சரி ரெண்டுத்தையுமே வந்து நீங்க வந்து கௌரவமாக பாருங்க। ஏன்னா हमको यह समझना चाहिए कि அது நமக்கு என்னதான் சொல்ல வருதுன்னா छोटी वस्तु को जो काम कर सकती है वह काम बड़ी वस्तु नहीं कर सकती है। அப்படினா என்னதுன்னா சின்ன பொருள் செய்யற வேலையை வந்து பெரிய பொருள் செய்யாது, பெரிய பொருள் செய்யற வேலையை வந்து சின்ன பொருள் செய்யாது। सो इसका एक सुंदर उदाहरण देते हुए रहीम कहते हैं कि இது வந்து ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல வராரு। छोटी वस्तु सुई का काम बड़ी वस्तु तलवार नहीं कर सकती है। இப்போ வந்து ஊசி செய்யற வேலையை வந்து கத்தி செய்யாது, கத்தி செய்யற வேலை வந்து ஊசி வந்து செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமாக சொல்ல வராரு। नेक्स्ट रहीमन वे नर मर गए जे कुछ मांगन जाही उनते पहले वे मुए जिन मुख निकसत नाही। संत कवि रहीम कहते हैं कि भीख मांगना और भीख मांगने पर नहीं कहना दोनों मरने के समान है। இப்போ வந்து பிச்சை எடுக்கிறதும் வந்து பிச்சை எடுக்க சொல்லி சொல்றதும் வந்து ரெண்டுமே வந்து இறந்து போறதுக்கு சமம்। अंतर इतना ही है कि भीख ना देने वाला भीख मांगने वाले से पहले मर जाता है। இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா नहीं कहना दैट मींस सॉरी இங்க வந்து என்ன சொல்றாருன்னா संत कवि रहीम दास कहते हैं भीख मांगना। இப்போ வந்து பிச்சை எடுக்கறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், பிச்சை எடுக்கறவங்க மற்றும் வந்து भीख मांगने पर नहीं कहना दैट मींस வந்து பிச்சை எடுக்க கூடாது मांगने पर नहीं कहना இது வந்து பண்ண கூடாது அப்படி சொல்றது दोनों मरने के समान है। अंतर इतना ही है कि भीख ना देने वाला भीख मांगने वाले से पहले पर मर जाता है। இப்போ வந்து பிச்சை எடுக்கிறவருக்கு முன்னாடியே வந்து பிச்சை கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்றவர் தான் முன்னாடி இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு। रहीमन विपदा ही भली जो तोरे दिन होय हित अनहित या जगत में जानी परत सब कोय। रहीम दास कहते हैं कि हमारे जीवन में आने वाले कष्ट विपत्ति ये सब थोड़े दिनों के लिए जरूर रहती है। இப்போ நமக்கு வந்து கஷ்டம் அப்புறம் வந்து நிறைய துக்கங்கள் எல்லாமே இருக்கும், கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து ये कष्ट और विपत्तियां எல்லாருக்கும் வந்து அந்த கஷ்டங்களும் அந்த வரப்போற இதுவும் வந்து इन थोड़े दिनों में हमको यह बता देते हैं कि நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா வந்து हमारे मित्र और शत्रु कौन है। அந்த சமயத்துல தான் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட் யாரு இல்ல வந்து நம்மளுடைய எதிரி யாருன்றது வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்தும்। அப்பதான் வந்து கஷ்ட காலத்துல தான் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டை தேடி போகும்போது அவன் எதிரியா மாறுறானா இல்ல வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறானான்றது வந்து அந்த சமயத்துல தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன் மூலமாக இந்த போயம் மூலமாக நமக்கு சொல்ல வராரு। நீங்க வந்து 1 2 3 போயம்ஸ் மட்டும் கண்டஸ்ட் தோஹேவாக படிங்க, மிச்சம் இதெல்லாம் வந்து நார்மலாக தெரிஞ்சுண்டா போறோம், அந்த மீனிங் தெரிஞ்சுண்டா போறோம்। தேங்க்யூ வெரி மச்।